வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கலாம். முருங்கை பொரியலாகவும் அந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா முருங்கை பொடியாக கூட நம்ம வந்து உணவுகளில் பயன்படுத்தலாங்க. இந்த முருங்கைக்கீரை இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக முருங்கைக்கீரை நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை வந்து வளமான அளவில் இரும்பு சத்து கொண்டது. ஏன் நமக்கு ரத்த சோகை வருதுன்னு கேட்டீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடால் தான் வருது. இரும்பு சத்து குறையும் பொழுது நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளில் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காதால ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அதாவது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி, கவனமின்மை, இந்த அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். இந்த அனைத்து அறிகுறிகளுமே நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அப்போ நாம இந்த அறிகுறிகளிலிருந்து விடுபடணும், ரத்த சோகையிலிருந்து விடுபடணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இப்போ நாம வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இரும்பு சத்து, தாமிரமெல்லாம் இருக்கிறதால ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக செயல்பட்டு நல்ல ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். ரத்த அணுக்களையுமே அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து அந்த அனிமியா அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இதில் விட்டமின் சத்துக்கள் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல்வேறு விதமான தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அந்த இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து முருங்கைக்கீரை குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். அதாவது புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதிதாக ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை வராமல் தடுக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய செயல்பாடை முருங்கைக்கீரை நமக்கு வந்து செய்யும். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறவங்கலாம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிச்சிடும். அப்போ சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு நிறைய பக்க விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ பொதுவாக வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டது. அதாவது இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, நார் சத்து இருக்குது. ஸோ இது வந்து உடனே நம்மளுடைய ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்கிறத தடுத்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக அதிகமாகாது. அதனால் பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் இப்போதே நீங்கள் முருங்கைக்கீரையை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. முதல்ல ரத்த அழுத்தம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாது. இதனால நமக்கு வந்து ரத்த அழுத்தம் அப்படி இதை தான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இதனால் நிறைய பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். மயக்கம், உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போது நம்மளுடைய நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்பு எங்கும் பாய்ஞ்சாதான் நம்ம வந்து சுறுசுறுப்பாகி இயங்க முடியும். இதனால தான் இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீரான இருக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொட்டாசியம் சத்து கீரைகளில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டுவீங்க. அந்த ஹை பிபி எல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துருக்கலாம். எலும்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் தான் அதனுடைய அடிப்படையான ஊட்டச்சத்து. ஸோ இது கூட வந்து நிறைய விட்டமின் ஏ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் இந்த கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படையான ஊட்டச்சத்து. அப்போ இது வந்து எலும்புகளை பலப்படுத்தும். உங்களுடைய எலும்புகளை 30-40 வயதிலுமே வலிமையாக வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 30-40 வயதிலுமே நீங்கள் கீழே விழுந்தால் கூட உங்களுடைய எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகாது. அந்தளவுக்கு உறுதியாக நீங்கள் எலும்புகளை பராமரித்துக் கொள்ளணும். உணவுகளில் முக்கிய கவனம் செலுத்தணும். அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எது
எதுவுமே இல்லாமல் மூட்டு வளர்ச்சி பிரச்சனைலாம் இல்லாமல் ஆரோக்கியமான எலும்பு அமைப்பு நீங்கள் பெறுவீங்க. கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலும் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் சூடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, தலைமுடி மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கூட நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.